ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிளாஸ் 14ஓட பார்ட் 2 வீடியோ. அதாவது பீட்ஸில் வந்து ஷார்ப் எட்ஜஸ் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம். இப்போ ஸ்டோனில் எப்படி ஷார்ப் எட்ஜஸ் கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு அவர் சேனல். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபிட்டிங் ஸ்டோன், அதாவது கிளிப் ஸ்டோனு ஸ்கொயர் ஷேப்பில் 2 எடுத்திருக்கேன். இது வந்து குந்தன் ஸ்டோன் வந்து திலகம் ஷேப்பு, இதில் வந்து 2 ஸ்டோன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்ட் ஸ்டோனு, இது வந்து குந்தன் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கோ அது எல்லாம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு க்ளூ போட்டு நம்ம எடுத்த ஸ்டோனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இடம் கேப் விட்டு ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி விட்ட போகிறோம். லைட்டாக அதை வச்சுட்டு லைட்டாக ஒரு விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டிக்கிடும். நமக்கு எப்பயுமே ஸ்டோன் ஒர்க் நம்ம பண்ணும்போது நல்லா ஒட்டி காஞ்சதுக்கு அப்புறம்தான் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஸ்டோன் வந்து நகண்டுக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து ஸ்கொயர் ஸ்டோன் வச்சுருக்கேன். இன்னொரு ஸ்கொயர் ஸ்டோனை வந்து நான் வந்து ஒரு மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வச்சுருக்கேன். அதாவது நேராக வச்சா ஸ்கொயரு, நம்ம வந்து அதை வந்து கிராஸாக வச்சுருக்கோம். இப்போ வந்து திலகம் ஸ்டோனுக்கு வந்து கம் வந்து ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் அது நீட்டமாக இருக்கிறதுனால நீட்டமாகவே நம்ம வந்து கம் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோனை வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுத்தோம்னாலே போதுமானது. ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இதில் தான் இப்போ நம்ம வந்து எப்படி ஒர்க் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் பேக் செயின் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டோனை ஒட்டியே 2 பாசியாக வச்சு கொடுக்கணும். நான் வந்து இதுக்கு வந்து 1 mm பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கனாலே தெரியும், ஸ்டோனுக்கும் நம்ம தைக்கிற பீடுக்கும் நடுவில் கேப்பே இருக்காது. அந்த மாதிரி ஸ்டோனை ஒட்டி கொடுக்கணும். இதனால தான் ஸ்டோன் வந்து நல்லா காயட்டுங்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து ஃபினிஷிங்கு எப்பயும் போல் ஃபஸ்ட்டு எந்த பீடு ஆரம்பித்தோமோ அந்த பீடில் விட்டு நம்ம வந்து எண்ணாட் வந்து போட்டுடலாம். அவ்வளோதான். இதான் ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம வந்து பீட்ஸ் வந்து போடுறது. ரவுண்ட் ஷேப்பை பொறுத்த வரைக்கும் ஷார்ப் எட்ஜஸ் எதுவும் கிடையாதுனால ஈஸியாக நம்ம வந்து போட்டுடலாம். ஒன்று கவனிக்க வேண்டியது, பீடு வந்து ஸ்டோனை ஒட்டியே தான் இருக்கணும். ஸ்டோனுக்கும் பீடுக்கும் நடுவில் கேப் வந்து இருக்கக்கூடாது. அது மட்டும்தான் நம்ம வந்து இதில் வந்து பார்க்க வேண்டியது. மற்றபடி நார்மலாக நம்ம தைக்கிற மாதிரி தைச்சிக்கிட்டே வரலாம். நல்லா பார்த்திங்கன்னாலே தெரியும், ஸ்டோனுக்கும் இதுக்கும் கேப்பே இருக்காது. இதே மாதிரி தான் நீங்களும் ஸ்டிச் பண்ணணும். இப்போ எந்த பீடு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோமோ அதில் போட்டு எண்ணாட் வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ஸ்டோனு. ஸ்கொயருக்கு வந்து எப்பயும் போல் ஒரு பீடு வந்து அதிகமாக வர்ற மாதிரி தான் எடுப்போம். அதனால் ஒரு பீடு எக்ஸ்ட்ரா வர மாதிரி நான் வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கார்னரில் வரையில் ஒரு பீடு வந்து எக்ஸ்ட்ரா வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பீடு வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கவனமாக பாருங்கள். பீடை ஒட்டி ஒரு தையல், எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டுட்டு திருப்பும்போது 2 பீடுக்கு கேப்பில் வர்ற மாதிரி தையல் போட்டு தான் நான் திருப்புறேன். நார்மலாக நம்ம வரைஞ்சி எப்படி போட்டோமோ அதே தான் ஸ்டோன்லேயும் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். பீடை ஒட்டி ஒரு தையல் போடணும், பீடு பக்கத்துலேயே இன்னொரு தையல் போடணும். நெக்ஸ்ட்டு திருப்பி இங்கே கொண்டு வந்து மறுபடியும் ஒரு தையல் வந்து நம்ம போடணும். பொறுமையாக பண்ணுங்கள், ஈஸியாக பண்ணலாம். ஷார்ப் எட்ஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ஒர்க்கை வந்து அழகாக காட்டணும்னா வர்ற ஷார்ப் எட்ஜஸ் எல்லாமே நீட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணால் தான் அந்த ஒர்க் வந்து அழகாக தெரியும். அதனால தான் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்லி கொடுக்குறோம். நம்ம ஒவ்வொரு ஷேப்பையுமேவும் நல்லா கற்றுக்கோங்க. இதுவுமேவும் எந்த ஸ்டோன் நம்ம ஆரம்பித்தோமோ அதில் தான் போட்டு எண்ணாட் வந்து நம்ம போடணும். இப்போ வந்து இந்த டைமண்ட் ஷேப் மாதிரி இருக்கிறதுல வந்து போடுறேன். இதுலேயுமே பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பித்தாச்சு. ஒரு பீடு எக்ஸ்ட்ரா வர மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கார்னர்லேயும் ஒரு பீடு எக்ஸ்ட்ரா வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது பீடு வந்து எப்படி ஸ்கொயரில் வந்து திருப்புறங்கிறத நல்லா பாருங்கள். ஈஸியாக பண்ணலாம். பொறுமையாக சொல்கிறத கவனமாக கவனிச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் நீட்டாக வரும்.
பொறுமையாக பண்ணிக்கிட்டே வாங்க. இது எல்லாமே ஒவ்வொன்றும் ப்ளவுஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது எப்படிங்கிற மெத்தடும் இதில் வந்து இன்க்ளூடாக வரும். அதுக்காண்டி தான் நம்ம வந்து ஒவ்வொன்றையுமே டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பீடில் போட்டு லாக் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது திலகம் ஸ்டோனு. இந்த திலகம் ஸ்டோனில் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். ஷார்ப் எட்ஜஸ்ஸு பீடு ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2 பீடாக கொடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தோம்னா நல்லாயிருக்கும். ஷார்ப் எட்ஜஸும் நீட்டாக வரும். இப்போ வந்து கார்னருக்கு நான் வந்துட்டேன். வரும்போது நார்மலாக நான் சொன்ன மாதிரி தான் போன கிளாஸில் ஒரு பீடு எக்ஸ்ட்ரா கொடுத்து திருப்பி கொண்டு வரோம். கரெக்டாக அந்த திலகம் ஸ்டோனோட முனையில், அதாவது ஷார்ப்பாக இருக்கிற பக்கத்தில் வரும்போது அந்த பீடு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து திருப்பி வரணும். பார்த்திங்கனாலே தெரியும் எப்படி நீட்டாக வந்திருக்குன்னு. நம்ம வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ எண்ணாட் போட்டு இப்போ எல்லாமே ஷார்ப்பாக நீட்டாக வந்திருக்கா. அதே மாதிரி எல்லாருமே ஷார்ப் வச்சுனால் ஏன் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கும். இப்போ இந்த திலகம் ஸ்டோனில் நான் எந்த ஒரு ஷார்ப் எட்ஜஸுமே கொடுக்காம நார்மலாக நம்ம திருப்புற மாதிரியே திருப்பி ஸ்டிச்சஸ் போட்டால் எப்படி வருதுங்கிறத பாருங்கள். இதில் எதுவுமே எக்ஸ்ட்ரா பீடு கொடுக்காம நார்மலாக நான் திருப்புறேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பீடில் எண்ணாட் போட்டாலும் எப்படி வந்து ஃபினிஷிங் வருதுங்கிறதையும் இந்த இதில் காட்டியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பீடில் கவுத்தி விடாமல் நம்ம ஏற்கனவே லாஸ்ட்டாக அந்த பீடு மேலே நான் வந்து தையல் போட்டால், அதாவது எண்ணாட் போட்டால் எப்படி ஃபினிஷிங் இருக்கிறத பாருங்கள். இப்போ எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல இங்கே இருக்க கேப்பையும் இங்கே இருக்க கேப்பையும் பாருங்கள் உங்களுக்கு. அதே மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அதனால தான் நம்ம வந்து நீட்டாக ஷார்ப் எட்ஜஸ் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணணும். நான் உங்களுக்கு சாம்பிளுக்காண்டி 2 ஸ்டோன் ஒட்டி கிளாஸ் எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஷேப்புக்கு 4 ஸ்டோன் ஒட்டி இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னோட கிளாஸ் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.